ப்ரோ ஆரம்பி. ஹலோ காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு ரெஸ்லிங் டெட் தமிழ். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமவே பண்ணியிருங்க நண்பா. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்லிங்கை பற்றி ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஸோ இந்த வாரம் நடந்த ராவோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா 1.91 மில்லியன், ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 0.61. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 1.69 மில்லியன் இருந்துச்சு. அண்ட் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 0.55. ஸோ போன வாரத்தோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு, ஆனால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸ் தான். என்ன மாதிரியான ஸ்பீச்சு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கோடி ரோட்ஸே பார்த்தீங்கன்னா மைக்கில் வேறு லெவலில் பேசுவார், ஆனால் செத் ரோலின்ஸ் பார்த்தீங்கன்னா அவரையே பீட் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீச்சு, அதுவும் இப்போ தமிழ்லே போடுறானா அது பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் ஹைப்பில் இருக்குது. ஸோ செத் ரோலின்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காக வேர்ல்டு சாம்பியனாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கான சின்ன உதாரணம் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கெண்டர் தான். அவரு பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க சம்பவம் செஞ்சது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமையும் சம்பவம் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ சிஎம் பங்க சம்பவம் செஞ்சுட்டு அதை மீமாவே போட்டிருக்காரு. ஸோ ட்ரூ மேக்கெண்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வெறித்தனமான வில்லனாக ஆகிட்டு இருக்காரு. அவரோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. கண்டிப்பாக நானும் ஒரு லைக் போட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டர் லூமிஸ் தான். அவரு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ரெஸ்லிங் பக்கமே வந்த மாதிரி தெரியல. ஸோ அவர் என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் சும்மா தான் இருக்காராம். WWE பார்த்தீங்கன்னா அவரை யூஸ் பண்ணவே இல்லையாம், அதனால் வீட்டில் சும்மா தான் இருக்காராம். அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெஸ்லிங் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்காரு. ஸோ இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.